இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, பென்ஸ் ஜீப் ஃபிட் பண்றது தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல்லயும் வீல் மாட்டுற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வாசரு, அதுக்கப்புறம் வீலு, அடுத்து வாசர், அடுத்து காற்று பின்ன போட்டு நீங்க லேசா பெண்ட் பண்ணி விடுற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீல்லயுமே இதே மெத்தட்ல தான் இருக்கும். இப்போ பார்த்துக்கங்க. இது கையிலயும் வளைச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாரி கட்டிங் பிளேட் இருந்தாலும் கட்டிங் பிளேட்லயுமே நீங்க வளைச்சுக்கலாம். ஒண்ணு மேல்புறமாவும், ஒண்ணு கீழ்ப்புறமாவும் அந்த மாரியே வளைச்சுக்கங்க. அடுத்து 2வது இதுக்கு மாட்ட போறோம் பார்த்துக்கங்க. அதே மாரி தான் 2 வாசர் இருக்கும். ஒரு வாசர் வச்சுட்டு, இன்னொரு இதுல வீலு, அதுக்கடுத்து வாசரு, அதுக்கடுத்து இது காற்று பின் போட்டு நீங்க பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஒரே ஒரு இதுல மட்டும் தான் மோட்டர் இருக்கும். மோட்டருக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வாசர் வைக்கக்கூடாது. வீலு, வாசரு, காற்று பின் அந்த மாரி இது பண்ணணும். இதுக்குமே அது மாரியே மேலேயும் கீழேயும் இந்த மாரி பெண்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்க எந்த அளவுக்கு பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல வராது. ஃபியூச்சர்ல இது எதுவும் துருப்பிடிச்சு போனாவோ, இத்து போனாவோ காற்று பின் எடுத்துட்டு நீங்க வேற காற்று பின் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். மற்ற வண்டிக்கு மாதிரியே நெட்டு போட்டு டைட் பண்ற அளவுக்கு வேலை இருக்காது. அவ்வளோதான். 2 சைடும் நச்சுன்னு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். பெண்ட் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு வீல் வந்து கலரே கலராது, ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு உள்ளது. இதுக்கு வந்து மோட்டர் உள்ளதுல ஃபர்ஸ்ட் வாசர் போடக்கூடாது. வீலு, வாசரு, அதுக்கப்புறம் காற்று பின் அந்த மாதிரி தான் போடணும். இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா அதே மெத்தட் தான். அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதான். மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுங்க. இது மாதிரி இப்போ வந்து நம்ம 4 வீலையும் மாட்டியாச்சு. ஃபைனலாக இப்போ மாட்ட போகிறது வந்து 4வது வீலு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாசரு, வீலு, அடுத்து வாசரு, காற்று பின்ன இந்த மாதிரி போட்டு நீங்கள் பெண்ட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்தாலுமே பேட்டரியில் வந்து ஒரு லைன் கலந்து தான் வரும். அந்த லைனை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கணும். அது சிகப்பு கலர் இருந்தால் சிகப்பு ஒயரை மாட்டிக்கணும், கருப்பு கலர் இருந்தால் கருப்பு ஒயரை கழட்டிக்கணும். அதே மாதிரி 1 வீக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு லைனை மட்டும் கழட்டி விட்டுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். இது பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hour கண்டினியூவாக ஓட்டிக்கலாம். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று அந்த லைனை கழட்டி விடுங்க. முடியாத பட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு வச்சுட்டு போயிருங்க. அடுத்து நம்ம என்ன மாட்ட போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் தான் மாட்ட போகிறோம். ஸ்டேரிங் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரை மாட்டுற மாதிரி இருக்கும். அந்த கரெக்டாக அந்தந்த கலருக்கு மேட்சிங்காக வர மாதிரி ரெட்டுக்கு ரெட்டு, எல்லோக்கு எல்லோ, பிளாக்கு பிளாக் வர மாதிரி மாட்டிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ராடுல சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேரிங்லையும் ஹோல் மாதிரி இருக்கும். ரெண்டையும் உள்ள அமுக்கிட்டு அப்படியே கரெக்டாக பார்க்கணும். இந்த ராடுல உள்ள ஹோலும் ஸ்டேரிங்ல உள்ள ஹோலும் நேருக்கு நேராக வர வச்சு அதுக்கப்புறம் உள்புறமா போல்டை போடணும். உங்களுக்கு கரெக்டாக அந்த ஓட்டை வழியாக பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த கேப் இருக்கிறது. அந்த கேப்பை நீங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா ராடை நீங்கள் போல்டை உங்களுக்கு அமுக்கினோடையுமே சல்லுன்னு போயிடும். அமுக்கிட்டு இந்த லாஸ்ட் சைடு வந்து நீங்கள் நட்டு வச்சு டைட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். நீங்கள் ஃபுல்லாகலாம் டைட் பண்ண தேவையில்ல. ஒரு 80% வர அளவுக்கு டைட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைட் பண்ணுங்கிற பேரில் நல்லா குத்தி அப்படியே கிளியர் அளவுக்கு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சிருவாங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணால் போதுமானது. நீங்கள் எந்த இது ஃபிட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஒயர் கனெக்ஷன் இருக்கும். அந்த ஒயர் கனெக்ஷனை கொடுத்து தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு விண்ட்ஷீல்டு மட்டும் தான் சும்மா அப்படியே மாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவுமே கழட்டிக்கிங்க. 2 வந்து பெல்ட்டை வச்சு டைட் பண்ணுறது, 2 வந்து சீட்டை வச்சு டைட் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி இருக்கும். பெல்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரூவை கையால் இது பண்ணிக்கிறணும். கையால் ஹோல் போட்டுக்கிட்டு இதுக்கு நேராக வச்சு அப்படியே ஸ்க்ரூவை இறக்கிறணும். அது பெல்ட்டை போடுறதுக்காகவே இந்த மாதிரி செட்டப் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே அந்த மாதிரி பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஒரு கார்னர்ல அங்கிட்டு ஏற்றியாச்சு. அடுத்த கார்னர்ல இந்த மாதிரி ஏற்ற போகிறோம். இதுவுமே ஃபுல்லா இது பண்ணிடுவோம்னா ஒரு 80% வர அளவுக்கு நீங்க டைட் பண்ணிக்கோங்க.
அவ்வளவுதான். பெல்ட் 2 சைடுமே நம்ம மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் சீட்டை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விழாத அளவுக்கு நம்ம லாக் பண்ணிக்கிற வேண்டியதான். அடுத்து சீட்டு மாட்டுறதுக்கு 2 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கணும். முன்னாடி 4 ஸ்க்ரூன்னு சொல்லியிருந்தாலும் அப்போ 2 ஸ்க்ரூ கழட்டியாச்சு. அடுத்தது 4 ஸ்க்ரூ. இது பார்த்தீங்கன்னா உங்க 4 வீலுக்குமே இதே மாதிரி சில்வர் கலர்ல வரும். அந்த வீல்லையும் கரெக்டாக அந்த கேப் இருக்கும். அந்த கேப்போட கேப்போ நேருக்கு நேராக வச்சு ஒரு அமுக்கி 4 வீலுக்கு இந்த மாதிரி அமுக்கிக்கிற வேண்டியதான். சுற்றி சுற்றி நல்லா 4 வீலுக்கு உங்களுக்கு அமுக்கிங்க. வெளியே வராத அளவுக்கு. இதெல்லாம் சும்மா அடிஷனல் டிசைனிங்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது சார்ஜிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே தனியாக எடுத்திருக்கும். அதை எடுத்து கரெக்டாக அதுக்கான ஹோலில் உள்ள வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிறணும். அமுக்குனா தான் நீங்கள் சீட்டை மாட்டுறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சிடணும். நிறைய பேர் சீட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தேடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சீட்டை மாட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. சீட்டு மாட்டுறது எப்படின்னு கேட்டால் கரெக்டாக அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கு மாதிரி இருக்கும். அதை உள்ள அமுக்கி விட்டு அதுக்கப்புறம் 2 சைடுமே உங்களுக்கு ஸ்க்ரூவை வச்சு ஏற்றிக்கிற வேண்டியதான். இதுலேயே ஃபுல்லாக ஏற்றுறாதே ஒரு 80% 90% வர அளவுக்கு டைட் பண்ணி ஏற்றிக்கும். ரொம்ப டைட் பண்ணி ஏற்றினா உங்களுக்கு குஞ்சுக்கிட்டு போயிடும் சீட்டு. அவ்வளோதான். ஃபுல்லாக டைட் பண்ணி ஏற்றியாச்சு. 2 சைடுமே டைட் பண்ணி ஏற்றியாச்சு. இனிமேல் வண்டி மூவ் ஆகாது. பெல்ட்டு போட்டாச்சு. குழந்தைங்க கீழே விழுவாத அளவுக்கு இந்த மாதிரி பெல்ட் போட்டுக்கிட்டோம். இப்போ விண்ட்ஷீல்டு மாட்ட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவோ எதுவுமே கிடையாது. அப்படியே கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு மேலே ஒரு சின்ன தட்டு தட்டிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். அங்கிட்டு ஒரு தட்டு அங்கிட்டு ஒரு தட்டு தட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கலர் ஆகுது. அடுத்து மிரர் மாட்ட போகிறோம். கரெக்டாக அது ரைட்டு மிரர் லெஃப்ட் மிரர்னு வரும். அந்தந்த ரைட்டு மிரர் ரைட்டில் மாற்றணும், லெஃப்ட் மிரர் லெஃப்ட்டில் மாற்றணும். இது உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அது கட்டிங் பண்ணியே வச்சுருப்பாங்க. அதுக்கு நேராக கட் பண்ணதை எடுத்து அதில் ஒட்டிக்கிற வேண்டியதான். இது குழந்தைங்க சேஃப்டிக்காக மிரர் கொடுக்காம ஸ்டிக்கரிங்காகவே கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பேக்கப் பார்த்தீங்கன்னா 1/2 hour வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும். பார்த்தீங்களா, அது மாற்றி சொல்லணும் போது அது செட் ஆகல. கரெக்டாக அதுக்குள்ளது போட்டால் தான் கரெக்டாக லாக் ஆகும். அதை மிரரை உள்ளே மாட்டிட்டு ஒரு தட்டு, அவ்வளோதான். அங்கிட்டு ஒரு தட்டு, அதுமாதிரி அங்கிட்டு மாட்டிட்டு அங்கிட்டு ஒரு தட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் மிரர் மாட்டுறது. வேலை ஈஸி தான். அடுத்து பேட்ரி ரிமோட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான். ஒரு 2 மந்த்துக்கு 1 டைம் 10 ரூபா பேட்டரி மாற்றிக்கிங்க. AAA பேட்டரி வரும், மாற்றிக்கிங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போடும்போது லைட் இந்த மாதிரி பிளிங்காக இருந்துக்கிட்டு இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி ஆன் பண்ண வண்டிப்போ பிளிங்காக ஒரு ஸ்டாப் ஆயிடும். அப்போ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமோட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்டு ஆப்ஷன், பேக்வேர்டு ஆப்ஷன், அது மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு, ஸ்விங் மோடு, பார்க்கிங் மோடு, ஸ்பீடு லெவல், அதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் வரும். ஸ்பீட் லெவல் 1 2 3ன்னு 3 ஸ்டேஜ் வரும். 3 ஸ்டேஜ் வரைக்கும் போட்டுக்க வேண்டியது. ஓகே, இப்போ 100% ஃபிட்டிங் பக்காவாக பண்ணியாச்சு. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கிறதுலேருந்து ரைட் சைடு வரும். ஃபர்ஸ்ட் சார்ஜிங் போடும்போது க்ரீன் கலரில் இருக்கும். அதில் இன்சர்ட் பண்ணும்போது ரெட் ஆகும். அதிகபட்சம் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் போடணும். ஓகே, தேங்க்யூ.